அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஜக சாமுவேல். இந்த பதிவு மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். அண்ணனுக்கு மாநாடுலாம் பெருசு கிடையாது. அண்ணனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு மாநாடு நடத்த சொல்லி நான் இந்த பதிவு மூலமாக கேட்கிறேன். ஆனால் இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி ஒன்று வச்சிங்கண்ணே, மீசிய முறுக்கு திருப்பி அடி என்று சொல்லியெல்லாம் உசுப்பேற்றி தலித்து மக்களை ஏமாற்றி அம்பேத்கர் படத்தை வைத்து இன்னும் பெட்டிகளை வாங்கி ஆளும் கட்சியினருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜால்ரா அடித்து இன்னும் பல பல காரியங்கள்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட மாநாடை வைத்து எப்படியோ நீங்கள் உங்களுடைய விசிகா கட்சியினுக்கு மாநில அந்தஸ்தை பெற்றுவிட்டீர்கள். அது உண்மையாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் அதுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். சனாதனம் ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி வச்சிங்கண்ணே. அதே போல இந்த சாராய ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி உங்களால் வைக்க முடியுமா? தில்லு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? கொஞ்சம் அதை வச்சிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்குன்னு அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லி நாங்களும் அறைகோலிடுவோம். சாராய ஒழிப்பு மாநாடு வைத்த அண்ணன் திருமாவளவன் வாழ்க என்று சொல்லி நாங்களும் அறைகோலிடுவோம். என்ன தெரியல, நீங்க இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு அல்லு சில்லு கட்சியாக இன்றைக்கு நடமாடி கொண்டு இருக்கிறீர்கள். கள்ளக்குறிச்சிக்கு போனீங்க, அங்க வேதனையா இல்ல நெடிப்பா இல்ல நாடக அரசியலான்னு சொல்லி தெரியல. அங்க ஒரு சாதாரண ஒரு பெண்மணி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க அவங்க கேள்வி? அந்த பெண்மணி பேர் சுகந்தி என்று சொல்லி நினைக்கிறேன். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, நீங்க அங்க போய் ஒரு பேட்டி கொடுக்குறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த நான் என்ன கேட்கறேன்னு தெரியலண்ணே, ஆளும் கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல பேட்டி கொடுக்குறீங்க. ஏன்னா நேத்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சி எடப்பாடி சாமி அவர்களும் உதயகுமார் அவரை குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டாங்க. உங்க கட்சியில 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? எதனா டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின், கண்டுக்குட்டி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதாவது அவர்களிடத்துல அறிவுரை சொல்லி கொண்டிருந்தாங்களா? சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 4 எம்எல்ஏ வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி அவர்கள் எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் கேள்வி கேட்க அவ்வளவு பயமா 4 எம்எல்ஏக்கும்? ஏன் உங்களுடைய வட்ட வளர்ச்சியெல்லாம் திருடுமா? நேற்று அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. காவல்துறை கண்டிப்பாக காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஏங்க, நான் திருப்பூர் ஜோரி செக்ஷன்ல சொல்லிட்டா நீங்க என்னென்னலாம் பஞ்சாயத்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையை மிரட்டுறதே நீங்க தான். காவல்துறையே சரியானபடி வேலை செய்ய விடாமல் செய்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான். உங்களுக்கு தெரியாதா? அங்க கண்ணுக்குட்டி ஸ்டாலின், அவர் பெற்ற பேரே கண்ணுக்குட்டி ஸ்டாலின் தானா. அதுவும் கள்ளக்குறிச்சி, கள்ள சாராயம், கருணாதிபுரம், கண்ணுக்குட்டி எல்லாம் பாருங்க தலையெழுத்து. கள்ளக்குறிச்சிக்கா, கண்ணுக்குட்டிக்கா, கருணாநிதிக்கா, கள்ள சாராயம் கா. இப்படி அடமொழி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டன் போலீஸை மிரட்டி, காவல்துறையை இழிவுபடுத்தி இன்றைக்கு அவர் கள்ளச்சாராயம் விற்று 50க்கு மேற்பட்ட ஒரு உயிர்கள், இந்த கனிமொழிக்கான எங்க போனாங்கன்னு சொல்லி சரியா தெரியல, இளம் விதவைகள் கூடாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய் கிழிய வெக்கனை போட்டு பேசுகின்ற மேடை போட்டு உங்களுக்கும் உங்க அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கும் மேடை போட்டு தன்னைத்தானே இந்த இன்ஸ்பிரேஷன் படத்துல வடிவேலு நான் தான் சொல்லி தன்னைத்தானே மேடை போட்டி புகழ்ச்சியா பேசி கொண்டிருப்பாரு. அதே போலதான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா திருமாவளவன் அவர்களை மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஜால்ரா அடிக்காதீங்க, அம்பேத்கர் பேரை கெடுக்காதீங்க, காவல்துறையை நீங்க இழிவுபடுத்தாதீங்க. காவல்துறைக்கு எல்லாம் தெரியும். அவங்க குண்டாஸ் போடலாம், வழக்கு பதிவு பண்ணலாம். வழக்கு பதிவு செய்யப்படும் போது இன்னைக்கு கூட கல்வராயன் மறையில கள்ளக்குறிச்சி பக்கத்துல சாராயம் விற்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தான். அந்த உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சிக்கும் கள்ள சாராயத்துக்கும் தொடர்புடையவர். அவருடைய மிகப்பெரிய பலத்தினாலதான் இன்றைக்கு கண்ணுக்குட்டி ஸ்டாலின் அவர்கள் கள்ள சாராயம் விற்று 50 உயிர்களை
அவர் பலிக்கடாவாக மாற்றியிருக்கிறார். 50க்கு மேற்பட்ட இளம் விதவைகள் இன்றைக்கு ஒரே கிராமத்தில், கருணாநிதி கிராமத்தில் இன்றைக்கு விதவைகளாக மாறி இருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, சனாதனம் ஒழிப்பு மாநாடு நடத்தினீங்க, நீங்க சாராயம் ஒழிப்பு மாநாடு நடத்தணும். இன்னொன்னு, ஏதோ நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துவோம், யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை நடத்துவீங்க? இதே மோடி அரசினுடைய மாநிலத்தில் இப்படி நடந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏம்பா, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா? ஜால்ரா அடிக்கின்ற விசிகாவை போன்ற அல்லு சில்லு கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. செங்கற்பட்டிலே போன வருடம் 22 பேர் செட்டு இருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தில். அது அந்த வடுகுகள் இன்னும் மாறவில்லை. அதற்குள்ள கள்ளக்குறிச்சியில இப்படிப்பட்ட ஒரு சாவு நடந்திருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் போன்ற அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கண்ணுக்குட்டி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஜால்ரா அடித்து கொண்டிருந்தால் மக்கள் உங்களுக்கு சரியான வேட்டை வைப்பார்கள் சட்டமன்ற தேர்தலிலே. இல்லை என்றால் கடவுளும் உங்களுக்கு வேட்டு வைப்பார். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சிறு வேண்டுகோள். சனாதனம் ஒழிப்பு மாநாடு நடத்தின அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாராயம் ஒழிப்பு மாநாடு நடத்துவாரா? நன்றி, உங்கள் சாமுவேல். ஜெய் பீம்.